பொறுத்தே பின்னகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினார்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள்கள் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாயிரம் ஐயா. ஐயா சிவாயிரம் ஐயா. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்த வானவர் ஆனினம் வீழ்க தன் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் உயர்த்தீர்கவே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகடியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்களல்கள் வெல்க. புறத்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் பொன்கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்கி வைக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். பொற்பொது குடபால் பொற்புற நடைக்கும் கற்பகத் திருத்தாள் கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவனா சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருடைய நாமம் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதத்திற்கு சிவஞான முனிவர் அருளி செய்த பேருரையை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல திருவருள் நமக்கு மிகப்பெரிய கருணையை நமக்கு அருள் செய்திருக்கிறார். அந்த அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு
சிவபுண்ணியம் பெறுபவர்களது திருவடிகளை சிறமேல் கொண்டு மனம் மொழிமைகளாலே வணங்குவார்கள். அன்பர்களே, சிவஞான போதம் அதில் மாதவ சிவஞான முனிவர் பேருரையிலே தன்னை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் தம்மை உண்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடமை எமை இகழார் தம்மை உணரார் உடங்கையைந்து தம்மில் புணராமை கேளா புறன் என்ற பகுதியில தம்மை பற்றி உணராமல் தன் தலைவனை பற்றி உணராமல் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதையும் உணரார். ஆக தன்னை உணர்ந்து தன் தலைவனை உணர்ந்தவர்கள் எம்மை உடைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் என்னை இகழமாட்டார்கள். தம்மை உணராத புறச்சமயத்தினர் எதையும் உணரமாட்டார். அது ஒரு நல்ல யானை கதை. பிறவியிலேயே குருடராக இருக்கிற சில குருடர்களை அழைத்து கொண்டு போய் யானையை காட்டினார்கள். கண் தெரியாது. ஒருத்தர் காதை தொட்டு பார்த்தார், யானை முரம் போன்றதுன்னார். ஒருத்தர் தும்பிச்சிகையை தொட்டு பார்த்தார், யானை உலக்க போன்றதுன்னார். ஒருத்தர் காலை தொட்டு பார்த்தார், யானை உரல் போன்றதுன்னார். ஒருத்தர் வயிறை தொட்டு பார்த்தார், யானை மலை போன்றதுன்னார். இவர்களுக்கு பிறவியிலேயே அந்த கண் பார்வை இல்லை. இதையெல்லாம் நல்ல கண் பார்வை உடையவன் ஒருவரை பார்த்தார். அப்படி பார்த்த உடனே யானை தெரிந்தது. இந்த நிலையில சைவ சுத்தாந்த நெறியிலே நின்று ஞானாசிரியரின் திருவருள் உபதேசம் பெற்றவர்கள் கண் பார்வை உடைய ஒத்தவர்கள். ஏனென்றால் யானையை முழுமையாக பார்க்கும் ஆற்றல் உடையவர்கள். இந்த பிறவியிலேயே விழி இழந்தவர்கள் அவரவர்களின் உணர்வுக்கு ஏற்ப புறச்சமய நூல்கள் ஒவ்வொன்றாக கற்று அவை கூறும் ஒருபுடை உண்மைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே தாம் கொண்டதே உண்மை என்று சாதிப்பார்கள். யானையை உள்ளபடியே கண்ணால் கண்டவன் அவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்லுவானே, ஆனால் அவனையும் தம்மை போல குருடன் என்று கருதி அதை ஏற்க மறுப்பர். அவர்களுடைய மனப்பிடிவாதம் எதை போல என்றால், திருவாசகத்துல ஒரு தொடர், கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. பேதை அறிவற்றவன், கொடிரு என்பது கொரடு. இந்த ரெண்டும் பிடித்ததை விடாது. அது போல கண் பார்வை உடையவன் இந்த கண் பார்வை அற்றவர்கள் சொன்ன சொல்லை பார்த்து இவர்கள் பிடிவாதம் உடையவர்கள். எனவே இவர் மேல நாம் என்ன பண்ணக்கூடாது? சினம் கொள்ளக்கூடாது. இது இவர்களின் இயல்பு என்று சிரித்தபடியே அகன்று விடுவார். எனவே தம்மை உணரார். இந்த யானை கதையை சொன்னார். உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். ஆக சைவ சித்தாந்த நெறி ஒரு முழுமையுடைய நெறி என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே சிவஞான போதம் வந்தது. ஆனாலும் புறச்சமயத்தில நிற்பவர்கள் தான் கொண்டதே சரி என்று கூறுகிறார்களே, அந்த நிலையை இதிலே சொல்லி அவர்கள் தன்னுடைய கொள்கையை போன்றது என்று கூறி இதை இகழ்ந்து ஒதுக்குவார்கள். எனவே அவர்கள் அறியாமை இத்தன்மது என்று அவர்களை விட்டுவிடுதே நல்லது என்று ஆசிரியர் ரொம்ப அருமையா இந்த பகுதியில் காட்டினார். அதுல கேளாம் புறன், இந்த கேளாம் என்ற சொல், கதிரையா மியூட் போடுங்க. கேளாம் என்ற சொல்
பொருட்படுத்தா இருப்பதை குறிப்பது. சிவகதிரையா மியூட் போடுங்க. கேளாம் என்ற சொல் பொருட்படுத்தாது இருத்தல். ஆமா, இப்படி இந்த கேளாம் புறன் என்பது இரண்டு வகையில பொருளை சொல்லலாம். ஒன்று, புறச்சமய கொள்கைகளை பற்றி இகழ்ந்து உரைக்கும் சொல், அது கேட்க வேண்டாம். இரண்டாவது பொருள், அவர்கள் முன்னின்று செல்லாமல் புறத்தே சென்று சொல்லுவார்கள். அதனால் இந்த நூல்ல கூறப்பட்ட கருத்துக்களை நேர் நின்று பருப்பார்கள். எனவே நாம் இந்த இரண்டு முறையில, ஒன்று புறச்சமய கொள்கைகளை இகழ்ந்து குறைக்கும் சொல் என்று கேட்க வேண்டாம். இன்னொன்று, எதிர் நின்று மறுக்காமல் தமக்குள்ளே புறங்கூறி மறுப்பார்கள். எனவே நாம் அதை கேட்க வேண்டாம், முடித்தார். இனி இப்படி சொல்லக்கூடிய தம்மை உணரார் என்ற சொல்ல நிலையில சொல்லப்பட்ட சமயங்கள் எவை எவை என்பதை கொஞ்சம் படிப்பவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக முனிவர் இந்த புறச்சமயங்களை பற்றி இனி எடுத்து காட்டப் போகிறார். இந்த சமயம் புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று இந்த சமயத்தை நான்காக பகுத்தார்கள். எந்த வகையில பகுத்தார்கள்? கத்திரிக்காய் வியாபாரம்னு வைங்க. பிஞ்சு காய், முத்திய காய், பழமான காய், சொத்த காய் என்று பிரிக்கிறோம் இல்லையா? அந்த முறையில புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று பிரித்தார்கள். அதுல புறப்புறச்சமயம் எது என்பது, அகப்புறச்சமயம் என்பது எது, அடுத்து இவைகளை எல்லாம் நம் போன வகுப்புல கொஞ்சம் சிந்தித்தோம். இப்படி அவர் சிந்திப்பதற்கு, இந்த நான்கு வகையில சிந்திப்பதற்கு காரணம், இலக்கண பகுதியையும் நமக்கு மேற்கோள் காட்டினார்கள். எந்த முறையில இந்த சமயங்களை அவர், அதாவது சிவஞான முனிவர் அதை பிரித்தார் என்பதை பற்றி இலக்கண நூல் மேற்கோளையும் நாம் அழகாக பார்த்தோம். நமக்கு இந்த முறையில சமயங்கள் புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம். அதில் புறப்புறச்சமயம் முதல்ல பார்க்க வேண்டியது புறப்புறச்சமயம். இந்த பகுதியை பற்றி நாம பிரித்த கருத்தை நாம் முன்னமே பார்த்தோம். அதாவது புறச்சமயம், அகச்சமயம் என்று அதை பிரித்தும், அவற்றை தம்முள் வேறுபாடு நோக்கி நான்காக பிரித்தும் கூறுவார்கள். ஏன் புறச்சமயம் அகச்சமயம் என்பதை புறப்புறச்சமயம் என்றும், புறச்சமயம் என்றும், அகப்புறச்சமயம் என்றும், அகச்சமயம் என்றும் இப்படி பிரித்தார்கள் என்று பார்த்தால், தொல்காப்பியத்திலே அகம் புறம் என்ற இரண்டாய் அடக்கி அந்த சொன்ன பொருளை அதற்குள் இருக்கிற வேறுபாடு நோக்கி பன்னிரு படலத்தில் அகமென்றும், அகப்புறமென்றும், புறமென்றும், புறப்புறமென்றும் நான்காக பகுத்து கூறினார்கள். இந்த உண்மையை தெரியாதவர்கள் தொல்காப்பியமும் பன்னிரு படலமும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுடையன என்று கருதுவார்கள். அதுபோல இல்லை என்றையும் முனிவர் காட்டினார். இப்ப நமக்கு சமயம் ஆறாக பிரித்தது. அதில் இந்த புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயத்தில் உலோகாயதர் முதல் ஆறுகதர் ஈராகிய அறுவர், பக்கம் 124 காமிங்க. வேதம் சிவாகமம் இரண்டையும் நிந்திக்கும் நாத்திகராக இருப்பவர்கள்,
ஒரு நூல் என்னும் பிரமாணம் என்று கொண்டு ஒரு கண்ணே நிற்றலால் அவர்கள் சமயம் புறப்புறச் சமயம் என வேறுபடுத்தப்பட்டது. ஏன் அதை புறப்புறச் சமயம் என்று சொல்லுகிறோம்? ரொம்ப அருமையான பகுதிங்க. என்றால் அதாவது இவர்கள் வேதத்தையும் சிவாகமங்களையும் நிந்திப்பவர்கள், நாத்திகர். ஒரே நூல் என்று பிரமாணம் என்று கொண்டு ஒரு நெறிக்கண் நிற்பவர்கள். எனவே அவர் சமயம் புறப்புறச் சமயம் என்று வைக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க போற நல்ல பகுதிங்க. அதன் பிறகு தார்க்கிகர் முதல் பாஞ்சராத்திரிகள் ஈராக 6 பேர். அவர்கள் வேதம் பிரமாணம் என பொது வகையாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவருக்குள் தார்க்கிகர் தன்னால் பிரமாணியம் கொள்ளாமையானும் வேத பொருளோடு முரணி பொருள் தன்மை கொள்ளலானும் மீமாஞ்சகர் கருமகாண்டமாகிய வேதமாத்திரைக்கே பிரமாணம் கொண்டு ஞானகாண்டமாகிய உபநிடதங்களை இகழ்வதாலும் ஏகான்மவாதிகள் ஞானகாண்ட மாத்திரைக்கே பிரமாணம் கொண்டு கருமகாண்டத்தை இகழ்தலாலும் ஏனைய மூவர்கள், இப்ப நாம் இதுவரை பார்த்தவங்க யார் யாரு? தார்க்கிகர். ஆமா, தார்க்கிகருக்கு பிறகு நமக்கு மீமாஞ்சகர், மீமாஞ்சகர்களுக்கு பிறகு ஏகான்மவாதிகள், ஏனைய 3 பேர். இந்த தார்க்கிகர், மீமாஞ்சகர், ஏகான்மவாதம் இல்லாம இன்னும் 3 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் அவரவர்கள் மதத்துக்கு பொருந்துவன வகையிலே எடுத்துக்கொண்டு ஏனையவற்றை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். 6 பேர் ஆச்சா? தார்க்கியர், மீமாஞ்சர், ஏகான்மவாதர், இன்னும் 3 பேர் நமக்கு சொல்லப்படுவார்கள். அவர்கள் தருக்கம், யோகம், பாஞ்சராத்திரம், அது பின்னால படிக்க போறோம். இந்த 3 பேரும் அவரவர்களுக்குரிய முறையில பொருளை சொல்லிக் கொண்டு அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப வேத புறமாகிய நூல்களை பிரமாணம் என கொள்ளலாலும் அறுவகை சிவாகம நிந்தகர் ஆகலால் 6 பேரும் சிவாகமங்களை நிந்திக்கிற காரணத்தினால் இவர்கள் புறச்சமயம். அப்ப புறப்புறச்சமயம், புறப்புறச்சமயம், அதாவது புறச்சமயத்தார் புரோகயதர், பௌத்த சமயத்துல சொல்லப்படக்கூடிய மாத்தியமிகம், யோகசாரம், சௌந்தராத்திரிகம், வைபாடிகம், 4 புரோகாயதர் 1 ஆறுகதம். இப்படி இந்த 6 பேர், ஆறுகதர் தான் சமணர்கள். இவர்கள் புறப்புறச் சமயம் என்று முனிவர் காட்டுகிறார். அப்படி வகைப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த 6 சமயத்தினரும் வேதங்களையும் சிவாகமங்களையும் உண்மை நூல் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனாலும் இந்த உலோகாயதர், மாத்மீகர், யோகசாரர், சௌத்திராந்திகர், வைபாடிகர், சமணர் ஆகியவர்கள் தனக்கு என ஒரு நூலை அடிப்படையாக கொண்டுள்ளதாலும் அந்தந்த நூலுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கத்தில் நிற்பதாலும் அவர்கள் நெறியும் சமயங்களாக கொள்ளப்பட்டன. என்ன அழகா பெரியவர்கள் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஆமா, இனி இது புறச்சமயம் ஆயிடுச்சு. இனி புறப்புறச்சமயம் ஆயிடுச்சு. புறச்சமயத்துல தர்க்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம், இவர்கள் வேதங்களை பொதுவாக எடுத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் சிவாகமங்களை மெய்நூல்களாக அவர்களுக்கு ஏற்புடையது அல்ல. எனவே இவர்கள் சமயம்
புறச்சமயம் என்று நம்முடைய முனிவர் பிரித்தார். இப்ப வேதத்தை உடன்படுகிற பொழுது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு இவர்கள் உடன்படுகிற பொழுது இதுக்குள்ளே வேறுபாடு உண்டு. இவர்களுக்குள் தருக்க மதத்தவர், இந்த புறச்சமயத்தில் ஒருத்தனாய் இருப்பவர் தருக்க மதத்தினர். அறிவின் ஏற்புடைமை தன்னை கொண்டே ஒரு கருத்தை உறுதிப்படுத்தலாம் என்று எண்ணுபவர்கள். அதாவது அவர்களுக்கு ஸ்வதப்பிரமாணம், பிரமாணங்கள் அளவுங்க, ஸ்வதப்பிரமாணம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தருக்க மதத்தினுடைய கொள்கையின்படி அறிவின் ஏற்புடைமை பிற பொருள்களிலே இருந்து உறுதி செய்யப்படும், இது பரதப்பிரமாணம் என்று கூறுபவர்கள். அதனால் தருக்க மதத்தவர் தன்னால் பிரமாணம் கொள்ளாமையால் என்று கூறினார். இது புறச்சமயத்துல தர்க்கரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். இன்னும் விரிவா படிக்க போறோம். அடுத்து மீமாஞ்சகர். இந்த மீமாஞ்சகர் பூர்வ மீமாஞ்சகர் என்று சொல்லுபவர்கள். இவர்கள் வேதத்தின் முற்பகுதியாக இருக்கக்கூடிய கருமகாண்டத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். பிற்பகுதியாக இருப்பது ஞானகாண்டம். கருமகாண்டத்தை ஏற்றுக்கொண்டு ஞானகாண்டத்தை இவர்கள் ஏற்பதில்லை. ஏகான்மவாதிகள் உத்தரமீமாஞ்சகர் என்றும் கூறப்படுவார்கள். இவர்கள் வேதத்தின் பிற்பகுதியாகிய ஞானகாண்டத்தை மட்டிலும் ஏற்றுக்கொண்டு முற்பகுதியை ஏற்கவில்லை. எத்தனை பிரச்சனை இருக்குது பாருங்க. இனி அடுத்து சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரிகர். இப்ப 3 பேர் பார்த்துட்டோம். அதாவது புறப்புற சமயத்துல தர்க்கம், மீமாம்சம், ஏகான்மவாதம் எஞ்சி இருப்பதா பார்ப்பது சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்தினர். இந்த 3 சமயத்தவர்களும் வேதத்தில் தமக்கு எது உகந்ததோ அந்த பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற பகுதிகளை ஒதுக்கி விடுவார்கள். வேதம் தவிர வேறு நூல்களையும் மெய்நூல்களாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். எனவே தர்க்கம், மீமாஞ்சகம், ஏகான்மவாதம், சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரிகர் இவர்களெல்லாம் புறச்சமயத்தினர். இனி இதுக்கு மேல 125வது பக்கம் காட்டுங்க. பாசுபர் முதலிய ஐவரும் வேதம் சிவாகமம் இரண்டிற்கும் பொதுவகையால் பிரமாணத்தை கொள்ளினும். 125வது பக்கம் பேருரை காமிங்க. பாசுபதர் அந்த இரண்டிற்கு புறமாக பாசுபத முதலிய நூல்களுக்கு சிறப்பு வகையால் பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். வேதம் சிவாகமம் இரண்டிலும் இவை நாம் கடைபிடிக்க கூடாது என்று விளக்கப்பட்டவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஐக்கியவாத செய்வர் வேதம் சிவாகம் இரண்டிற்கும் சிறப்பு வகையால் பிரமாணம் கொண்டு அவற்றிலே இருந்து விலக்கியவைகளை விட்டுவிட்டு விதித்தவைகளை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இப்ப எல்லா பெரிய உயிருக்கு பெருங்கேடு விளைவிப்பதே மூல காரணமாகிய ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் உண்மை சாதிக்கிற சிவாகம வாக்குகளையும் இகழ்வார்கள். எனவே அந்த அறுவகை சமயமும் பாசுபதம், மாவரதம், காபாலம், வாமம், பைரவம், ஐக்கியவாத சைவம் மொத்தம் 6. இவர்கள் அகப்புற சமயம். அது ஏன் அப்படின்னா இப்ப பார்த்ததுதான்.
இந்த பாசுபதர், மாபரதர், காபாலிகர், வாம மதத்தினர், பைரவர், இந்த 5 சமய நெறியை பின்பற்றுபவர்கள் வேதம் சிவாகமம் இரண்டையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவரவர் சமயத்துக்கென்று தனித்தனி சிறப்பு நூல்களை உரையளவையாக கொள்ளுவார்கள். இவை செய்யக்கூடாது என்று வேதங்களில் விளக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளை தமக்கு உரியதையாக ஏற்றுக்கொண்டே அதன்படி நடப்பவர்கள். ஐக்கியவாத சைவம் இருக்கிறாங்களே, இந்த அகச்சமய பொறுப்பு இந்த சமயத்தில் இருக்கிறார்களே, அதாவது அகப்புற சமயத்தில் இருப்பவ ஐக்கியவாதி. அதுல 5 பேர் பார்த்துட்டோம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த 5 பேரில இருந்து மாறுபட்டு வேதம் சிவாகம் இரண்டையும் சிறப்பான உரையளவையாகவே கொள்ளுவார்கள். ஒழுக்க நெறியில வேதம் சிவாகமம் இந்த இரண்டிலும் என்னென்ன முறைகளை கைக்கொள்ள வேண்டுமோ அவற்றை செய்து, எவை கை கொள்ளக்கூடாது என்பது விளக்கப்பட்டதோ அவற்றை விடுவார்கள். அதனால் சைவ சித்தாந்த சைவத்தில் எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது ஆணவ மலம் என்பது ஒன்று உண்டு என்ற கொள்கையை ஐக்கியவாத சமயத்தினர் மறுப்பர்கள். எனவே அவர்கள் அகப்புற சமயத்தான். இனி அகச்சமயத்தில சொல்லப்படுபவர்கள் நமக்கு யார் யார் என்று சொன்னால், அந்த ஏனை பாடானவாத செய்வர் முதலிய அறுவரும் பொருள் உண்மையெல்லாம் சித்தாந்த செய்வரோடு ஒப்புக்கொண்டும் அந்தரங்க உரிமை உடையவர்களானாலும் அந்தந்த பொருள்களுக்கு கூறும் தன்னியல்பு பொது இயல்பு மாத்திரையில் முரண்படுவதால் அவர் சமயம் அகச்சமயம் என சொல்லப்பட்டது. இந்த அகச்சமயத்தை பத்தி இன்னொருக்க பார்ப்போம். பாடானவாத சைவம், பாடானவாதம், வேதவாதம், சிவ சமவாதம், சிவ சங்கிராந்தவாதம், ஈஸ்வர அதிகாரவாதம், சிவாத்வத சைவம். மொத்தம் நமக்கு அகச்சமயம் 6. 6ஆவன பாடானவாதம், வேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம், சிவாத்வத சைவம். இந்த 6 சமயத்தினரும் அகச்சமயத்தினர் என்று பிரித்தார் சிவஞான யோகிகள், சிவஞான முனிவர். இந்த 6ம் எடுத்துக்கொண்ட கொள்கை என்ன என்றால், சிவனையே பரம்பொருளாக கொண்டு வழிபடும் சமயத்தினர். இவர்கள் பொருள் உண்மை கூறுகிற பொழுது, இந்த முப்பொருள் உண்மை கூறுகிற பொழுது சைவ சித்தாந்தத்தோடு ஒத்த கருத்தை உடையவர்கள். ஆனால் பொருள்களின் தன்னியல்பு பொது இயல்பு கூறுகிற பொழுதும் கொஞ்சம் சைவ சித்தாந்தத்துக்கு முரணாவார்கள். அவர்கள் கருத்து கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்காது. ஆமா. ஆக இந்த முறையில சித்தாந்த சைவத்திற்கும் மற்ற சமயங்களுக்கும் இடையிலே இருக்கிற வேற்றுமை ஏற்றத்தாழ்வுகள் சிந்தித்தால் உணரலாம் என்று காட்டுகிறார். இனி புறச்சமயங்களை கொஞ்சம் விரிவாக காட்டுகிறார். அதன் பிறகு புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், இந்த 1 இந்த பகுதியில இனி எஞ்சி இருக்கிற பகுதியில சுருக்கமா கொஞ்சம் காட்ட எண்ணுகிறார். என்றால் சித்தாந்த சைவத்தின் உண்மை தெரிய வேண்டும் என்றால் ஏனைய சமயங்களில் கூறுகிற நெறிமுறைகள் என்ன என்பதை கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான்
சித்தாந்தத்தினுடைய உயர்வு அவர்களுக்கு தெரிய வரும். அப்ப உயர்வுகள் தெரிய வர வேண்டும் என்றால் அது கொஞ்சம் அறியணும். அதை நம்ம காட்டினார். அடுத்த பகுதி பாருங்க, 126வது பக்கம். அகச்சமயம் என்று கூறப்படுபவைகளுக்குள் அகச்சமயம் மொத்தம் 6. சிவாத்துவித சைவமாவது நிமித்த காரணத்துக்கு பரிணாமம் கூறும். அதனால் அது நிமித்த காரண பரிணாமவாதம் என்றும், அப்படி எடுத்துக்கொண்ட சிவாத்துவத சைவர் கருத்துணராதார் சிவாத்துவத சைவமாவது ஏதோ என்று கேட்டு நிகழ் சிவாத்துவிதாந்தத்து குலவினர் அளவளவா என்று இறுதியில சொல்லப்படுவதால் சுத்த சைவம் போல என்று மயங்குவார்கள். எனவே சுத்த சைவம் முன்பொருளை உணராமை மாத்திரையை பற்றி வேறு வைக்கப்பட்டதன்றி கருத்து வகையால் சித்தாந்த சைவத்தின் வேறு அல்ல. சுத்த சைவம் சித்தாந்த சைவத்தில் அடங்கும் என்று உணர்க காட்டினார். இனி சித்தாந்த சைவத்தில் அதாவது நில உலகாயாத ஆதினிகள் சிவாத்துவிதாந்த குலவினர் அளவலா கொள்கையதாகி என்று கூறப்படுகிற வகையில சுத்த சைவத்தை ஏனைய சமயத்தை போல விளக்கவில்லை என்பதையும் நாம் கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையா சொன்னார். அதாவது அகச்சமயங்கள் என்று கூறக்கூடியவைகளில சிவாத்துவ சைவம் என்பது சிவபெருமான் நிமித்த காரணம் மட்டுமல்ல, உலகத்திற்கு முதல் காரணமும் அவனே. உலகத்திற்கு முதல் காரணமும் அவனே. அவனுடைய சிற்சக்தியே உலகத்துக்கு பரிணமித்தது என்று கொள்ளுவர். எனவே சிவாத்துவத சைவத்தை நிமித்த காரண பரிணாமவாதி என்று சொல்லுவார்கள். சிவபிரகாசத்துல 90வது பாடல்ல இல்ல 99வது பாடல் கடைசியா சொல்லுவார், நிகழ் சிவாத்துவிதாந்தத்து புலவினர் அளவளாவா என்ற பகுதியில சுத்த சைவம் என்று இதனை கொள்ளுவது பொருந்தாது. ஏனெனில் சுத்த சைவம் கருத்தின் அடிப்படையில் வேறுபடாததால் சித்தாந்த சைவத்துக்குள் அடங்கும் என்று அந்த பகுதியை முனிவர் காட்டுகிறார். எனவே உலகாயதம் தொடங்கி சிவாத்துவிதம் முடிய சிவபிரகாசத்தில் கூறியிருக்கிற அந்த சமயங்கள் இவை இவை இன்னவை என்று விளக்கிவிடலாம். ஆனால் சுத்த சைவத்தை விளக்கக்கூடாது என்று உமாபதி சிவம் அவரும் வலியுறுத்துகிறார். முனிவரும் அதை வலியுறுத்துகிறார், இவரும் வலியுறுத்துகிறார். இனி அதுல எது சேராது? சுத்த சைவம் சேராது. அதுல 6 சமயங்கள் 6 என்பதை இன்னொரு வகையாகவும் கணக்கிடலாம். அது எந்த முறையில் என்று சொன்னால், பாடானவாத சைவம், வேதவாத சைவம், இந்த இரண்டுக்குள்ள வேறுபாடு மிகச் சிறிதாக இருப்பது. எனவே அவை இரண்டையும் ஒன்றாக கொண்டு சுத்த சைவத்தை இணைத்து அகப்புறச் சமயத்தார் 6 என்று கணக்கிடலாம். சிவஞான சித்தியார் ஒரு பாட்டுல மொய்தரு பூதமாதி என்கிற பாடல்ல மொய்தரு சைவமாதி, இந்த 6 சமயங்களையே பாசுபத சமயத்தவர்கள் சார்ந்தார்கள். கலைக்கு மேல் உள்ள தத்துவங்கள் உடன்படாததால் வித்தையாதி எய்து தத்துவங்கள் எய்துவர் என்பதும் நமக்கு அந்த இடத்திலே இவர்கள் பொருந்தாது. இனி ஐக்கியவாத சைவர் இவர்களைப் போலல்லாமல்
கலைக்கு மேலுள்ள தத்துவங்களுக்கு உடன்படுவர். ஆயினும் அவர்களிடத்துல ஒரு சிக்கல் என்னென்றால், ஆணவமலம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆதலால் ஆணவ மலத்தை அறிந்து அதிலே இருந்து நீங்கி முத்தர்களுக்குரிய சுத்த தத்துவ புவனங்களில் சேர்தல் அவர்களுக்கு இயலாது. எனவே ஐக்கியவாத சைவருக்கு முத்தி என்பது அசுத்த மாயைக்கு மேலே சுத்தவத்தைக்கு கீழே விஞ்ஞானகலருக்குரிய இடம்தான் என்று அந்த வேறுபாட்டை காட்டுகிறார். இனி சிவப்பிரகாசத்துல 7வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒரு ஒளியாய் என்ற பகுதியில பாடானவாதம் முதலிய 6 வகைப்பட்ட சைவ சமயங்களையே இதற்கு அளவுகோல். திருவருட்பயனில் ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை ஆகிய இவை 6 ஆதியில் என்ற பாடலில் கூறப்பட்ட கருத்தும் இதுதான். இதில் வருகிற நிலையில 6 பொருள்களும் உண்டு என கொண்டவர்கள் அகச்சமயத்தார். அவற்றுள் ஒன்றையோ சிலவற்றையோ உண்டு என்று கொள்ளாதவர்கள் 3 வகைப்பட்ட புறச்சமயத்தார் என்று புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் இது தொகுத்து காட்டினார். இனி இத கொஞ்சம் விரிவா காட்டணும்னு நினைக்கிறார் ஆசிரியர். இது சிவஞான சித்தியார்ல வருகிற பகுதிதான். ஆனாலும் முனிவர் இந்த பகுதியை கொஞ்சம் சிவஞான போதம் படிப்பவர்களுக்கு இந்த புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் இவர்களுடைய நிலைகளை நாம கொஞ்சம் சொல்லலாம் என்று மேற்கோள் காட்டுகிறார். பாருங்க 128வது பக்கம். புறப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் மொத்தம் 6 பேர்களை உடையது. புறப்புறச்சமயம் மொத்தம் 6 பேர் சேர்ந்தது. அந்த 6 பேர் எவை எவை என்று இன்னைக்கு தொடர்ந்த வகுப்புலயே நம்ம பார்த்தோம். அந்த புறப்புறச்சமயத்தவர்களாக சொல்லப்படுபவர்கள் உலோகாயதன் முதலா சொல்லப்படுபவர்கள். அது யார் யாரு? ஒன்று உலோகாயதர். இனி பௌத்தர்ல 4 பேர், அதாவது மாத்தியமிகர், யோகசாரர், சௌத்திராந்திகர், வைபாடிகம். இந்த 4ம் உலோகாயத 5ம் சமணம் 6ம் புறப்புறச்சமயத்தார். இந்த புறப்புறச்சமயத்துல முதலாவதாக சொல்லப்படுவது உலோகாயதர். புறப்புறச்சமயத்தில் மொத்தம் எத்தனை பேர்? 4. புறப்புறச்சமயத்துல முதலாயிருப்பவர் உலோகாயதர். புத்த மதத்தை தோன்றில அந்த பௌத்தர்கள்ல 4 பிரிவு: மாத்தியமிகம், யோகசாரர், சௌத்ராந்திகர், வைபாடிகர். இனி சமணர், அவர் 6 கதம் சொல்லுவாங்க. அப்ப புறப்புற சமயத்துல மொத்தம் எவ்வளவு? 6. அந்த 6ல முதலாயிருக்கிற சமயம் என்ன? உலோகாயதன். அதைத்தான் இப்ப ஆசிரியர் காட்ட போகிறார். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ புறம் அகம் இருந்தது. அத புறப்புறம் புறம் என்றும் அகப்புறம் அகம் என்றும் பிரித்து அது தொல்காப்பியத்திற்கு வருகிற பகுதியும் அந்த தொல்காப்பியத்திற்கு பிறகு வரக்கூடிய பகுதிகளில இது போல பிரித்திருக்கிறார்கள். அது 12 படலம். 2 வேற வேற. தொல்காப்பியம் புறம் என்றும் அகம் என்றும் பிரித்தது. 12 படலம். அந்த அகம்புறத்துல சில கருத்து வேறுபாடு இருப்பதால் புறப்புறம் என்று புறம் என்றும் அகப்புறம் என்றும் புறம் என்றும் பிரித்தது.
இந்த உண்மை தெரியாம தொல்காப்பியர் கருத்தும் பன்னிருபடல கருத்தும் தமக்குள் முரண்பாடுடையன என்று பேசுவார்கள். அதை விட்டுருங்க. அதுல புறப்புறச்சொல்லியத்தால் உலோகாயதர் முதலா சொல்லப்படுபவர் பௌத்தர்ல 4 பேர். அந்த 4 பேராக இருக்கக்கூடிய அவர்கள் யார் என்று சொன்னால், உலோகாயதன் முதலாக இருப்பவன். அந்த உலோகாயதனுக்கு அடுத்தது பௌத்தர்ல மாத்தியமிகர், யோகசாரர், சௌத்திராந்திகர், வைபாடிகம். ஆறுகதம், ஆறுகதம்னா சமணம். அதுல முதல்ல ஆசிரியர் புறப்புறச் சமயத்தில உலோகாயதனுடைய கொள்கையை நமக்கு காட்டுகிறார். இதை இப்ப நம்ம பார்க்கிற பகுதி. புறப்புறச் சமயம் ஆறனுள் உலகாயதமாவது காண்டல் அளவை ஒன்றே பிரமாணம். காண்டல் அளவை ஒன்றே பிரமாணம். இது அவர் கொள்கை. காணப்படும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த பூதங்கள் 4 தான். இவை என்றும் உள்ள பொருள். இவற்றின் கூட்டமே உடம்பு. பாக்கும் சுண்ணாம்பும் கூடிய வழியில செம்மை நிறம் பிறப்பதைப் போல இவற்றினுடைய கூட்டுணர்வால் ஓர் உணர்வா உண்டாகும். அந்த உணர்வே உடம்பு வளர வளர தேய தேயும். உடம்பிற்கு வேறே உயிர் உண்டு என்பது பொய். உடம்பிற்கு துன்பங்கள் இயல்பாக உள்ளன. இவற்றிற்கு காரணம் வினை என்பதும் பொய். மயிலை சித்தரித்தார்களையும் குயிலை குவித்தாரையும் காணாமையால் கடவுள் உண்டு என்பது பொய். என்ன நல்லாத்தான் வாதிடலாம் பாருங்க. இந்த பிறப்பில் நல்ல மங்கை பருவத்து மகளிரோடு மணந்து பிறகு உண்டு நல்ல அணிகலன்கள் ஆடைகளை அணிந்து வாழ்வதுதான் சொர்க்க இன்பம். அது கிடைக்காமல் பகைவர்களால், நோயால், வறுமையால், நூல்கள் பிறவற்றால் வருந்துவதுதான் நரகம். சொர்க்கம் நரகம் இங்கே இருக்கு. இனி இது இல்லாம வேற சொர்க்கம் உள்ளது என்பதும் பொய். ஆமா, நரகம் உள்ளது என்பதும் பொய். 4 பூத கூட்டுறவில் நிலம், நீர், நெருப்பு, காற்றா பிராணவாயு ஒன்று நீங்கள் உணர்விழந்து உடம்பு நாசமாகும். அதுவே வீடு வேறு. வேற வீடு வேறு என்று சொல்லுவது பொய். இந்த உண்மை உணராத அறிவில்லாதவர்கள் மறுமை உண்டு என்று எண்ணிக்கொண்டு தவம் இருப்பார்கள், பட்டினி கிடப்பார்கள். இப்படி வருந்த வேண்டிய தேவையில்லை. கற்பு முதலிய சங்கேத நூல்கள் மதுகையின்றி மதியுடையவர் அறிவுடையவரால் செய்யப்பட்டன. பொன், நிலம், உணவு முதலிய இடங்கள் தானங்களை உயர்த்து கூறும் நூல்கள் பசியால் வருந்தி நல்கூர்ந்தோரால் செய்யப்பட்டவன. நல்குறவு வறுமை. தேவகுலம், தண்ணீர் பந்தல், கூவல், பொய்கை, சோலை முதலியவைகளை செய்ய வேண்டும்.
என்று உயர்த்தி கூறும் நூல்கள் அந்த வழியிலே செல்லப்பட்டவர்களால் கூறப்பட்டன. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் கைவிட்டு விட்டு உழவு, பசுக்காவல், வாணிபம், செங்கோன் முறைமை முதலியவைகளை ஆன்றோர் காட்டிய நெறியிலே இருந்து இம்மை இன்பங்களை நுகர்ந்து வாழ்தல் உறுதி பயனாகும். இந்த உலகாயத நூலை செய்தவன் பிரகஸ்பதி. இந்த உலகாயதர் தேகான்மவாதி, இந்திரியான்மாவாதி, பிராண ஆன்மாவாதி, அந்த கரண ஆன்மாவாதி என பல தரப்படுவர்கள் என்று இந்த உலோகாயதர் கொண்ட கொள்கையை நமக்கு காட்டினார். ஆமா, அது என்ன சொல்லுவீங்க? அந்த நாட்டுல என்ன நாம்ஸ் சரியான்னு தெரியல, யாராவது தெரிந்தா சொல்லுங்க. அந்த ஊருக்கு போறோம், அவங்க நாம்ஸ் என்ன அப்படின்னு கேட்போம். அப்படின்னா அவங்க வைத்து இருக்கிற கொள்கை, உலோகாயதர் கொள்கை நல்லா இருக்கு பாருங்க. இந்த உலோகாயதர் கொள்கை நம்ம இங்க கேட்கறதும் சுவையா கூட இருக்கும். அதாவது உலோகாயதம் என்பது சார்பாகம் என்று சொல்லுவார்கள். உலோகாயத்தை பற்றி படிக்கிறோம். இந்த இந்தியாவில சார்பாகம் என்ற பெயரில் பொருள் முதல் வாதம் இருந்தது என்ற செய்தி சமய நூல்களில், தத்துவ நூல்களில் அதன் கொள்கை மறுக்கப்படுவதிலே இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். தத்துவத்தின் கொள்கைகளை விளக்குகிற நூல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் அதாவது உலோகாயதர்ல உலோகாயத்தின் தத்துவ கொள்கை என்ன, அதை பற்றி விளக்கமாக சொல்லக்கூடிய நூல் நமக்கு கிடைக்கவில்லை உலோகாயதற்கு. ஆனாலும் கூட வழி வழியாக இந்த கொள்கை மறுக்கப்பட்டு வந்தது. சிவஞான முனிவர் இங்கே தந்துள்ள சார்பாக, அதாவது உலோகாயதர் கொள்கைகள் மறுப்பு நூல்களிலே இருந்து பெற்றிருக்க முடியும் என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று உரைக்கு உரை எழுதின சிசுமணியம் ஐயா அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். இந்த உலோகாயதர்களுக்கு பிரமாணம் அளவை எது என்று பார்ப்போமே ஆனால் காட்சி அளவையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுவார்கள். நம்ம கண்ணால பாக்கிறோம் பாருங்க, அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். என்றும் உள்ள பொருள்களாக கண்ணுக்கு தென்படக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 தத்துவங்கள் தான் உண்டு. 5வது பூதம் ஆகாயம் கிடையாது. விண் அல்லது ஆகாயம் என்ற ஒன்று அது கண்ணுக்கு புலனாவதில்லை. எனவே உலோகாயத மதத்தினர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. கிரேக்க நாட்டிலே தத்துவ ஞானிகளில் ஒரு சிலர் இது போன்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 பொருள்களும் கூடி உருவானதுதான் இந்த உடம்பு. வாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு 3ஐயும் சேர்த்து ஒருவன் வாயில் இட்டு மெல்லுகிற பொழுது இந்த பாக்கும் வெற்றிலையும் சுண்ணாம்பும் சேர்ந்து 3லும் இல்லாத 4வது ஆகிய சிவப்பு நிறம் கொண்ட ஒரு பொருள் தோன்றுகிறது. இதை போலவே நிலம், நீர், தீ, வழி ஆகிய 4ம் சேர்ந்து
ஓர் உடலாக வடிவெடுக்கிற பொழுது அதில் இந்த நான்கினும் இல்லாத ஒரு உணர்வு புதிதாக தோன்றும். எனவே உடம்பு வளர்ந்தால் உணர்வு வளரும், தேய்ந்தால் உணர்வு தேயும். உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு என்பது பொய். எனவே உயிர் இருப்பதையே ஏற்றுக்கொள்வதில்லை என்று காட்டுகிறார். எனவே உலோகாயதத்தில் முனிவர் சொன்ன பகுதியை கொஞ்சம் படிச்சோம். இப்போ உயிர் உண்டு என்பது பொய் என்ற அளவில நல்ல பகுதிங்க. இதெல்லாம் எத்தனை நாள் படித்து முனிவர் இந்த கருத்தை நமக்கு காட்டியிருக்கிறார், குறையாசர் காட்டியிருக்கிறார். பல கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் இவற்றை சிந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்தார். அப்படி கொடுத்த திருவருளையும் எல்லோருடைய திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனப்படிமைகளாலே வணங்கி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.